முடியல, உங்களுடைய சந்தர்ப்பத்தையோ சூழ்நிலையோ அங்கே நிலை நிறுத்தி எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு உங்களுக்கு யார் எதிராளியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கு இல்லையா, நீங்கள் அங்கே போங்க. அங்கே போய் உன் வீட்டு வாரிசுக்கு தான் ஆச்சா எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாங்க, அதே சமயம் என்னை தப்பாக நினச்சி மற்றவங்கக்கிட்ட இப்படியெல்லாம் அவதூறு பரப்புகிறாங்க, இதனால் நான் ரொம்ப மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறேன், நீ தான் இதிலிருந்து எனக்கு ஒரு மாற்றத்தை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குலதெய்வத்துக்கிட்ட போய் முறையிட்டுட்டு வந்துடுங்க. அதே சமயம் இங்கே நம்ம குலதெய்வத்துக்கிட்ட நீ தான் என்னை பத்திரமா பார்த்துக்கணும், சரியா, நான் இது செய்யலை, இந்த மாதிரி தப்பு பண்ணலை, நீ தான் எனக்கு பக்கபலமாக துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தையும் பொறுமையாக வேண்டிக்கிங்க, சரிங்களா. இதில் நீங்கள் என்ன மந்திரத்துக்கும் போக வேண்டாம், மாந்திரீகத்துக்கும் போக வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் தான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட குலதெய்வத்துக்கிட்ட போய் முறையிட்டுட்டு வந்துட்டீங்கள்ல, நிச்சயமாக என்னென்னா ஒருத்தங்களுக்கு ஒரு செய்வனையோ ஏதோ ஒரு பிரச்சனையோ எதையாவது ஒன்று பண்ணி அவங்க கொடுமையை அனுபவிக்கிறது பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் மிகப்பெரிய குற்றம். அதுக்கு பதிலாக அவங்க குலதெய்வத்துக்கிட்டே அந்த பிரச்சனையை போய் சொல்லி இந்த மாதிரி என்னை இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி முறையிட்டுட்டு வந்துட்டிங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு அது பாடம் போடுற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையை அவங்க குலதெய்வமே அவங்களுக்கு அதை நடத்தி கொடுத்துரும், சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம மேலே தவறு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிரூபணமாக்கிடும். அதனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய செயல்பாட்டு திறன்படி உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட பாதுகாப்பை கேட்டுருங்க. யார் தவறாக யோசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட குலதெய்வத்துக்கிட்ட போய் முறையிட்டுட்டு வந்துடுங்க. நிச்சயமாக ஒரு தாயாக இருக்கிறவங்க தான் குழந்தைய திருத்தறக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. இப்போ நம்ம குழந்தை ஒரு ரப்பரோ ஒரு ரூல் பென்சிலோ எடுத்துகிட்டு வந்துருச்சு, அவங்க கம்ப்ளைண்ட் முதல்ல நம்மக்கிட்ட தான் கொண்டு வருவாங்க. பாருங்கள் ஸ்கூலில் இது பண்ணுறான் அல்லது பக்கத்து வீட்டில் இப்படி பண்ணிட்டாங்கன்னு நம்மக்கிட்ட தான் கொண்டு வருவாங்க. அப்போ அதை கொண்டு வரும்போது நாம் குழந்தைய கண்டிப்போம் இல்லையா, அது மாதிரி அந்த பொறுப்பை அவங்க கையில் ஒப்படைங்க. மைண்ட் ரிலீஃபாக இருங்க. தொடர்ந்து என்னென்னா அவங்களுடைய பிரார்த்தனை, அவங்கக்கிட்ட வைக்கிற பிரார்த்தனை அடிக்க ஒருக்கா நினச்சிக்கோங்க, இப்படி ஆகிப்போச்சு எனக்கு மனசு சரியில்லை அப்படிங்கிற விவரத்தை மட்டும் சொல்லுங்கள். வீடு தேடி உங்களுக்கு சமாதானம் வந்துடும், நிச்சயம் இது உண்மை.